இரு அணிகளும் களம் இறக்கியாச்சுங்க. நடுவர்களும் வந்தாச்சு. இந்த போட்டி சில நொடிகள்ல துவங்கிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்க எப்படி இவங்க 2 பேரும் ஆட போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4th and 5th பிளேஸ்ல இருக்கிற அணிக யார் ஜெயிச்சாலும் இன்னும் கொஞ்சம் இன்ஃபேக்ட் சோலா வீரன்ஸ் ஜெயிச்சா மேலே போயிடுவாங்க. அண்ட் டெல்லி துரந்தர் ஜெயிச்சாங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். அண்ட் சோலா வீரன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது சென்டர்ல ஐயப்பன் வீரபாண்டியன், லெஃப்ட் கவர்ல ஆர் ராம்குமார், ரைட் கவர்ல பிரவீன் குமார் ஐயனார், ரைட் இன்ல மோகன்தாஸ் விஸ்வமோகன், லெஃப்ட் இன்ல அருண்குமார் அஞ்சாப்புலி, ரைட் கார்னர்ல ஏ பாலபாரதி, லெஃப்ட் கார்னர்ல விக்னேஷ் பாபு அண்ட் பெஞ்சில் இருந்து வர ரெடியா இருக்கும் டி ரஞ்சித், விக்னேஷ் முருகன், மணிகம் முருகேசன், மஹிந்திர பிரசாத், பிருத்விராஜ் சந்திரகாசன் அண்ட் விஜய்குமார். அண்ட் மற்றொரு டீமை அழைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரகாஷை இன்வைட் பண்றேன். பிரகாஷ், வெல்கம். வணக்கம் அபர்ணா. ஒரு லஞ்ச் பிரேக்கு அப்புறம் நடக்கிற இந்த போட்டி டெல்லி துரந்தர்ஸ்க்கு கண்டிப்பா முக்கியமான போட்டி தான். ஏன்னா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. பார்த்தலாம் இன்னைக்கு இந்த பிளேயிங் 7 எப்படி இருக்க போகுதுன்னு. சென்டர்ல அனுஜ் நெகி, ரைட் கவர்ல குணால் இருக்க போறாரு, லெஃப்ட் கவர்ல தீபக், ரைட் இன்ல குணால் தன்வர், லெஃப்ட் இன்ல அர்பித் நாகர் அண்ட் ரைட் கார்னர் ஃபார் நிஷாத் பாட்டி அண்ட் லெஃப்ட் கார்னர்ல தீபான்ஷு இருக்க போறாங்க. அண்ட் பெஞ்சில இருந்து விஷால், வினோத், கௌதம், சஞ்சீவ் பாட்டி அண்ட் சன்னி பாட்டி இவங்க எல்லாரும் தான் வந்து அந்த சப்போர்ட்டை கொடுக்க போறாங்க. டெல்லி துரந்தர்ஸ் ஒரு டை பார்த்தோம் அப்புறம் நேத்து. இன்னைக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு இங்க களம் இறங்கியிருக்காங்க. வெற்றி கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரு பக்கத்திலையும் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பார்த்தீங்கன்னா சோலா வீரன்ஸ்க்கு அருண்குமார் அஞ்சாப்புலிங்க. இவர் தான் முக்கியமான ரைடரா திகழ்ந்திருக்காரு. அண்ட் பல சீசன்ஸ் கபடி ஆடி இருக்காரு. ஆல் யுவா கபடி எடிஷன்ஸ்ல 359 பாயிண்ட், 67 மேட்ச்ல 49.9 ரேட் ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் இந்த ஒரு எடிஷன்ல 27 பாயிண்ட்ஸ், 4 மேட்சஸ்ல 50.9 ரேட் ஸ்ட்ரைக் ரேட். என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் இது வரைக்கும் ஒரு சூப்பர் 10 கூட எடுக்கலைங்க. பட் இவருக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரேட் ஸ்ட்ரைக் ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த ஒரு போட்டியில கொஞ்சம் காரசாரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா, புத்துணர்ச்சியோட கொடுத்தாருன்னா இவங்களோட அணியை ஒரு ஜெயிச்சு அவங்க மேல தூக்கிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கலாம். மறுபக்கம் யாரு ரீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்பித் ரைடர். பட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் பாத்தீங்கன்னா நிஷாந்த் பாட்டி. அண்ட் நிஷாந்த் என்னன்னாங்க அவரு டிஃபெண்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ஒரு போட்டி ஆடிக்கிட்டு இருக்காரு. பிராண்ட் ஆஃப் கபடி 13 டேக்கிள் பாயிண்ட்ஸ் 4 போட்டிகள்ல. டேக்கிள் சக்சஸ் ரேட் வந்து 50% வச்சிருக்காருங்க. ஸோ ரீடர் வர்சஸ் டிஃபெண்டரா இருக்குமா இந்த போட்டின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பும் இருக்குங்க. பிரகாஷ், இதுல யாரோட கை ஓங்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அர்பித் நாகர் வேற இருக்காரு ஃபார் டெல்லி துரந்தர்ஸ் டு ரைட். சரியா சொன்னீங்க. அப்புறம் டாஸுக்கான நேரத்தையும் இங்க பார்த்துடலாம். டெல்லி துரந்தர்ஸ் அந்த டாஸை வின் பண்ணிருக்காங்க. சோலா வீரன்ஸ் தான் முதல் ரைடுக்கு போக போறாங்க. அண்ட் சோலா வீரன்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன் தாஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரைடரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க டிஃபென்ஸ்ல என்னதான் வேலை செஞ்சாலும் ரைடிங்ல பாயிண்ட் வரல அப்படிங்கறத மனசுல வச்சு சோலா வீரன்ஸ்க்கு ஒரு ரைடரை கொண்டு வந்திருக்காரு. இங்க கோச் பார்த்துட்டு இருக்கோம், டீம் கோச் ஃபார் சோலா வீரன்ஸ் ஆனந்த். ஸோ ஆனந்த் இன்னைக்கு எந்த அளவுக்கு டீமை பூஸ்டப் பண்ணி கொண்டு போக போறாரு அப்படின்னு பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். சோலா வீரன்ஸ் நேத்து ரொம்ப கடுமையான தோல்வின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அற்புதமான வெற்றி கையில வச்சுக்கிட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் டீம் கோச் நிதின் மாவி இருக்காரு ஃபார் டெல்லி துரந்தர்ஸ். டெல்லி துரந்தர்ஸ் பேக் ஆன் ட்ராக் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இனி வர போட்டிகள் எல்லாத்துலயுமே அவங்க ஜெயிச்சு ஆகணும். அப்புறம்னா அண்ட் கீ ஸ்டோரிஸ் என்னென்னு பார்த்துருமே. நிஷாந்த் பாட்டி வந்து ஒரு முக்கியமான சூப்பர் டேக்கிள் ஸ்பெஷலிஸ்டா உருவெடுத்திருக்காருங்க டெல்லி துரந்தர்ஸ்க்கு. சோலாஸோட டிஃபென்ஸ் வந்து அந்த டைனமிக் ரைடர்ஸை டெல்லியை தடுத்து நிறுத்த முடியுமா? அப்புறம் 3வது புள்ளி என்ன, 4th and 5th பிளேஸ் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு நேரடி மோதல் இருக்கு. 2 அணிகளுமே இங்க ஒரு போட்டியை ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கான தான் ஒரு முக்கியமா விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டாப் 2க்கு போறதுக்கு இந்த அணிகளிலுமே யாருக்கு அந்த வலு இருக்கு, யாருக்கு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன்ஸ். பட் நம்ம பார்த்தோம் பிரகாஷ், கோச் ஆனந்த் வந்திருக்காருன்னு. இன்னைக்கு தான் முதலா இந்த டீமுக்காக ஆனந்த் ஆஜர் ஆயிருக்காரு. ஸோ அவரோட பிரசன்ஸ் வந்து சோலா வீரன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிடைக்குமா, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்குறதுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஏன்னா இதுவரை
வரைக்கும் மேனேஜர் சுதன் இருந்தாரு. பட் இப்போ ஒரு கவுண்ட் டவுன்கான ஒரு நேரம், கவுண்ட் டவுனுக்கு அப்புறம் இந்த போட்டி துவங்கும். கம் லெட்ஸ் கோ. இங்க முதல் ரைட தொடங்கி வைக்கிறது யாரு அப்படின்னா சோலா வீரன்ஸோட டாப் ரைடர் இவர் தாங்க, அருண்குமார் அஞ்சா புலி. முதல் ரைட் ஃபார் சோலா வீரன்ஸ். டாஸை வின் பண்ணாங்க டெல்லி துரந்தர்ஸ். வின் பண்ணதுமே கோர்ட்டை தேர்வு செஞ்சாங்க. இப்போ அஞ்சா புலி பாயிண்டோட போவாரா முதல் ரைட்லன்னு பார்க்கலாம். 50% ஸ்ட்ரைக் ரேட், 8 சூப்பர் டென்ஸ், 359 ரைட் பாயிண்ட்ஸ்னு எக்கச்சக்க நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஆனா முதல் ரைட்ல இங்க மடக்கி போட்டிருக்காங்க டெல்லி துரந்தர்ஸ். 1 point டெல்லி துரந்தர்ஸ். நம்பர் 77. அருமையான டாக்கிளுங்க, எந்த சந்தேகமும் இல்லாம கான்ஃபிடென்ட்டா வந்தாரு அருண்குமார். அங்க போன உடனே சமயம் பார்த்து பியூட்டிஃபுல்லா இன் பொசிஷன்ல இருந்து மடக்கி வச்சிருக்காரு. அண்ட் அர்பித் நாகர் அந்த டாக்கிள்ல ஆரம்பிச்சு வச்சிருக்க மாட்டேங்கும். அர்பித் நாகர் இல்லைங்க, ரைட் இன்ல இருக்கிற குணால் தன்வார் அந்த டாக்கிள்ல நிகழ்த்தி இருக்காரு. சரியா சொன்னீங்க. அப்புறம் குணால் தன்வார் டாக்கிள் மணிக்கும் பிரகாஷ் ஒரு பக்கம் டாக்கிள்ல நிகழ்த்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரைடுக்கும் வராரு பாருங்க. ஐ லைக் திஸ். சரியா சொன்னீங்க. அப்புறம் நானும் அதே தான் சொல்ல வந்தேன். ஏன்னா குணால் தன்வர் பாருங்களேன், முதல் ரைடுலயே தான் யாருன்னு காமிச்சிருக்காரு டெல்லி துரந்தர்ஸ்க்காக. ஐயப்பன் வீரபாண்டியனை பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஆல் அவுட்டை நிகழ்த்திடலாம் அப்படின்னு சிங்கிள் ஹேண்டடான ஒரு எஃபர்ட் கொடுக்கிற மாதிரியே இருக்குங்க. சரியா சொன்னீங்க அப்பனா. ஆனா இப்போ சோலா வீரன்ஸ் ஒரு புது ரைடரை உள்ள இறக்கி இருக்காங்க, மோகன்தாஸ். மோகன்தாஸ் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அவரோட முதல் ரைடு இந்த மேட்ச்ல. சோ இந்த டிவிஷன் 2 கேம்ஸ் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி தேவை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட் மச் டு செப்பரேட் தி டீம்ஸ் பிரகாஷ். ஏன்னா சோலா வீரன்ஸ் 2 வெற்றிகள் 2 தோல்விகள், மறுபக்கத்துல டெல்லி துரந்தர்ஸ் வந்து 1 வெற்றி 1 டை 2 தோல்விகள், ஒரே ஒரு புள்ளி வித்தியாசம் தாங்க இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த 4th and 5th பிளேஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் எப்போ வேணா மாறலாம். அண்ட் நேருக்கு நேர் ஆடி மாற்ற வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் கிடைக்கும் இரு அணிகளுக்குமே, எஸ்பெஷலி சோலா வீரன்ஸ். சோ இங்க சோலா வீரன்ஸ் ஸ்கோர் போர்டை ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. விக்னேஷ் பாபு வந்திருக்காரு. அப்புறம் பிச்சுக்கு போயாச்சு. ஐயப்பன் அந்த டச் வாங்கிட்டு உள்ள போயிட்டாரு. இப்போ மோகன் தாஸால ஒரு எம்பி ரைட் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. விக்னேஷ் பாபு எடுத்திருக்காரு. அப்புறம் ஆஹா, கைய தூக்குறாரு. கொடுக்கப்படுமா அப்படின்னு பார்க்கணும். ஆனா கொடுக்கலீங்களே, கிளாரிட்டி இல்ல. அங்க இருந்திருந்ததுன்னா பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஏன் கொடுக்காம கொடுத்திருப்பாங்க. ஒரு கிளியர் டச் கிடைக்கல. அட்லீஸ்ட் ரெஃபரிஸ் நோட் பண்ணல. அனுஜ் நெகி வந்திருக்காரு, அலசி பாக்குறாரு. ஒரு எம்டி ரைடோட திரும்ப போறாரு அனுஜ் நெகி. விக்னேஷ் பாபு பார்த்தோம், அவருக்கான பாயிண்ட் கிடைக்கல. ஆனா இங்க சோலா வீரன்ஸ்க்கு இது டூ ஆர் டை ரைடுங்க. கண்டிப்பா பாயிண்ட் எடுத்தே ஆகணும். மோகன் தாஸ் வந்திருக்காரு ரைடருக்கு. இவர்தான் இப்போ மேட்ல இருக்க அந்த ஒரு ரைடர். சோ அவரால பாயிண்ட் எடுக்க முடியுமா? டிஃபென்ஸ் ரொம்ப வலுவா இருக்கு டெல்லி துரந்தர்ஸ் கிட்ட. மறுபடியும் மடக்கி போட்டிருக்காங்க இன்னொரு ரைடரை. ரிவைவல்ஸும் நடக்கல. அதனால எல்லா ரைடர்ஸும் வெச்சு கழிச்சிட்டு வெறும் டிஃபெண்டர்ஸ் மட்டும் மேட்ச்ல இருக்க போறாங்க. இப்போ இந்த டூ ஆர் டை சிச்சுவேஷனுக்காக குணால் தன்வார் வந்திருக்காரு. சோ கண்டிப்பா அவர் பாயிண்ட் எடுக்கணும். அந்த எடுக்கிறதுக்கான ஒரு வழியும் வகுத்து இங்க பாருங்க உலுக்கி விடுறாரு. ஆஹா, 2 people அவுட். இப்போ சூப்பர் டாக்கிள் மாறதுக்கான நேரம் இது. ஆனா மடக்கி போடுவாங்களா சோலா வீரன்ஸ் இங்க? ஆஹா, எஸ் பண்ணிருக்காங்க. கால் ரெண்டுமே வெளியில போயிருச்சுங்க. 2 பேர் வெளியில தள்ளி இருந்தாலும் சூப்பர் டாக்கிள். 2 points சோலா வீரன்ஸ், 2 defender out of bounds, 2 points Delhi Durandars, jersey number 55 and 33 out of bounds. என்னமா முடிஞ்சிருக்கு பிரகாஷ்? ஒரு ஆர்வத்தோட அந்த 2 பேரை உலுக்குனதுக்கு அப்புறம் அப்படியே திரும்ப வந்திருக்கலாங்க. தேவையே இல்ல அங்க போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை காட்டினது. பட் சரியா சொன்னீங்க. அப்புறம் பிரகாஷ் இங்க வந்து அருண்குமார் உள்ள வர போறாருங்க. ஆஹா, அற்புதமான விஷயம். கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா 2 பேர் மட்டும் தான் மேட்ல இருக்க போறாங்க. இந்த சூப்பர் டாக்கிள் பாருங்களேன், பாலபாரதி அண்ட் பிரவீன் குமார் கிட்ட இருந்து அந்த எஃபர்ட் கடைசி வரைக்கும் இருந்துச்சு.
எங்க அவரு மிட் லைனை கிராஸ் பண்ணிடுவாரோன்னு கடைசி வரைக்கும் விடாம பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா 2 பாயிண்ட் கிடைச்சாச்சு 2 பக்கமும். அருண்குமார் இப்ப ஆல் அவுட்ல இருந்து காப்பாத்தி ஆகணும் சோலா வீரன்ஸ. டச்சஸ் தேவை. அருண்குமார் அதை செய்வாரா அப்படின்னு பார்த்து ஆகணும். இல்ல இவரும் இப்ப திரும்ப பெஞ்சுக்கு போனாரு அப்படின்னா இன்னொரு முறை ஆல் அவுட் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும் டெல்லி துரந்தர்ஸ்க்கு. ஒரு எம்டி ரைடோட வந்திருக்காருங்க. அண்ட் டெல்லி துரந்தர்ஸோட நிஷாந்த் பார்ட்டி சூப்பர் டேக்கிள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் சோலா வீரன்ஸ் அதை அழகா அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி ஒரு சூப்பர் டேக்கிள் முடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ நல்ல ரன்னிங் ஹேண்ட் டச் அட்டெம்ப்ட் பண்றாருங்க அனுஜ் நேகி. அண்ட் இங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஈஸியா மற்றும் ஒரு பிளேயரை டிஸ்பேட்ச் பண்ணிட்டு போறாரு. Jersey number 10 out. பிரவீன் குமார் ஐயனார் இப்போ பேக் டு த பெஞ்ச். அங்க குறி வச்சு தாக்கி இருக்காரு அங்க எஸ்கேப்ல. வெரி வெல் டன் அண்ட் ஈஸி பிக்கிங்ஸ். அருண்குமார் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அப்புறம் இப்போ முதல்ல செய்ய வேண்டியது ரிவைவல் பண்ணி ஆகணும். பெஞ்சில இருந்து ஒருத்தர் உள்ள கூட்டிட்டு வந்தாதான் மறுபடியும் அந்த சூப்பர் டாக்கல் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அருண்குமாருக்கு. கண்டிப்பா எம்டி ரைட் தேவை கிடையாது. போனஸ்கான முயற்சி இருக்குமா? இல்லங்க, மடக்கி போட்டிருக்காங்க இங்க. தீபான்ஷு அவர்கிட்ட இருந்து அந்த சிங்கிள் தை ஹோல்ட் பார்த்தோம். அருண்குமார் டு தி பெஞ்ச். அப்புறம் ஒரு இன்ஜுரி இருக்கும் போல, ஏன்னா வலியில துடிக்கிறாருங்க. ஒரு ஆக்ரோஷமான சிங்கிள் தை ஹோல்ட் கூட சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் இருந்தாலும் he is walking it off. hopefully அந்த ஒரு இன்ஜுரி மோசமா இருக்காதுன்னு நினைக்கிறோம். லெஃப்ட் கார்னர்ல இருந்து பாஞ்சிருக்காரு தீபான்ஷு காசனா. அண்ட் அந்த ஆல் அவுட் வந்திருக்குங்க. இவ்வளவு நேரம் ஆடினதுக்கு அந்த 8 நிமிஷத்துக்குள்ள ஆல் அவுட் வந்திருக்கு. சோ வெரி வெரி வெல் டன். டெல்லி துரந்தர்ஸ் போட்ட பிரஷரை அவங்க வந்து கொஞ்சம் கூட ஈஸ் அப் பண்ணவே இல்ல. ஆல் இன் வந்ததுக்கு அப்புறம் சோலா வீரன்ஸ் எவ்வளவு வெறித்தரமா ரிட்டர்ன் வராங்கன்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம். Substitutions Chola Virans. Jersey number 16 out, 1 in. மோகன்தாஸ் விஸ்வமோகன் போயிட்டு விக்னேஷ் முருகேசனை உள்ள கொண்டு வர்றாங்க ஃபார் சோலா வீரன்ஸ். ரொம்ப சீக்கிரமாவே அந்த ஆல் அவுட் வந்தாச்சு. சோலா வீரன்ஸ் இங்க தடுமாறிட்டு இருக்காங்க. ஆனா டெல்லி துரந்தர்ஸ் அற்புதமான ஆட்டம். ஏன்னா டாக்கிள்ஸ்ல அற்புதமான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த முறையும் அருண்குமாரை மடக்கி பிடிச்சு பெஞ்சில் அனுப்பிச்சிருக்காங்க. அருண்குமார் உள்ள பாயிண்ட தேடி போனாரு. ஆனா பாயிண்ட கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஆமாங்க. சோ இப்போ வந்து நீங்க சோலா வீரன்ஸ் பாத்தீங்கன்னா எதையாவது ஒன்று செய்யணுங்க. அந்த ரேட் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வர வைக்கணும். டாக்கிள் பாயிண்ட்ஸ்ல மட்டுமே 2 வந்திருக்கு, அந்த சூப்பர் டாக்கிள்ல மட்டும் தான். பட் அதை மாத்தி செய்யணும் அப்படின்னா ரேடர்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட வேலை நம்ம எதிர்பார்க்கணும். அனுஜ் நேகி இப்போ டெல்லி துரந்தர்ஸ்க்காக போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அங்க கிளியர் போனஸ் எடுத்திருக்காரா? டீம் திரும்பி பார்க்கிறார் அவரோட அணியை ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. பட் கிளியர் போனஸ் கிடைக்கலங்க. ஐயப்பன் வீரபாண்டியன் ரொம்ப நேரம் கழிச்சு இவரை ரைட்ல பாக்குறோம். அப்புறம் காரணம் இவரை ரைடுக்கே வர விட மாட்டேங்கிறாங்க. அழகா இப்ப உள்ள வந்து ரைட் பாடிட்டு இருக்காரு. ஆனா பாயிண்ட் வேணும் சோலா வீரன்ஸ்க்கு. சூப்பர் டாக்கிள்ல கிடைச்ச அந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் அவங்க ஸ்கோர் போர்ட்ல இருக்கு. ஐயப்பன் வீரபாண்டியன் கண்டிப்பா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் 22 சூப்பர் ரைடுங்க. நம்பர் 22 2 3 வாங்கப்பா எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க சாமி. அழகா தப்பிச்சு போனாரு. அண்ட் ஐயப்பன் ஏன் இது வரைக்கும் பாயிண்ட் எடுக்கலன்னா வந்த உடனே டாக்கிள் செஞ்சு அனுப்பிச்சாங்க. பட் இப்போ வெறித்தனமான ஒரு சூப்பர் ரைட நிகழ்த்தி இருக்காங்க. வாட் a brilliant effort. அண்ட் அவருக்கு இனி ஆரவாரம், இனி சூடு பிடிச்சிரும், கரகோஷம் ஜாஸ்தி ஆயிரும், பிகில் அடிக்க ஆரம்பிச்சிரும். என்ன ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சிங்கிள் தை ஹோல் மற்றும் ஒரு ஆங்கிள் ஹோல்ல இருந்து ஈஸியா 3 பேர் கிட்ட இருந்து நழுவி மிட்லைனை நோக்கி பாயிண்ட் எடுத்திருக்காருங்க. அனுஜ் நெகி வந்திருக்காரு டெல்லி துரந்தர்ஸ்க்காக. ஒரு சூப்பர் ரைடு ஐயப்பன் வீரபாண்டியன் அற்புதமா நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. இங்க அனுஜ் நெகி டெல்லி துரந்தர்ஸ்க்காக பாயிண்ட் எடுக்க உள்ள வந்து தேடிட்டு இருக்காரு. போனஸ் ஆன்ல தாங்க இருக்கு. இங்க 7 பேருமே மேட்ல இருக்காங்க. இருந்தாலும் ஒரு எம்டி ரைட் தான். எஸ், இந்தியா 1 ஏடிஎம் கமால் மொமெண்ட்.
அந்த தை ஹோல்டுலேருந்து ஸ்லிப் ஆகி போகி 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவும் எடுத்து மொத்தம் 3 பாயிண்ட் அந்த ரைட்ல அவருக்கு கிடைச்சிருக்கு. விக்னேஷ் முருகேசன் வந்திருக்காரு அப்புறம் உள்ள. சோ பெஞ்ச்ல இருந்த விக்னேஷ் முருகேசனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. யாரை மாத்திருக்காங்க அப்படின்னா மோகன் தாஸ் திரும்ப பெஞ்சுக்கு போயாச்சு. விக்னேஷ் முருகேசன் பார்த்திருக்கோம், அற்புதமா ஆடக்கூடிய ஒரு ரைடர். ஆனா இந்த முறை ஒரு எம்டி ரைட் கொடுத்திருக்காரு அப்புறம். Delhi Durandars. பிரகாஷ் இதுல என்னன்னா விக்னேஷோட அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா உட்காந்து ஒரு டோ டச் பண்ணனும் அப்படின்னு அட்டெம்ப்ட் பண்ணாருங்க. பட் எவ்வளவு தூரத்துக்கு டிஃபென்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஐ கோஆர்டினேஷன் இல்லாம இண்டிவிஜுவலா இருக்கு சரியா, அதை மட்டும் செட் பண்ணிக்கங்க. 2 பேர் பார்த்து விளையாடு, எதுக்கு அடிக்கணும் எதுக்கு இறங்கணும்ன்றது யோசிச்சு விளையாடு. அஃபென்ஸ் போறேன்னா மேக்ஸிமம் வந்து அக்ரெசிவா இருக்கானுங்க. அந்த அக்ரெசிவ் நீ வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, அதை விட்டு நீ எதுக்கு டீப்பா உள்ள போன ப்ராசஸ் உனக்கு கிடைக்காது. புரியுதா இல்லையா? நல்லா விளையாடு. கோச் ஆனந்த் கிளியரா அட்வைஸ் பண்ணிருக்காரு அண்ட் அவங்க ஆஃபென்ஸ் அக்ரெசிவா ஆடுறாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ அத அட்வான்டேஜா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு ரவிக்குமார் மணிக்கும் அருண்குமார் கிட்ட. இப்ப டுவோ டைல மடக்கி தூக்கி போட்டிருக்காங்க. சூப்பரான செயின் டாக்கிள் அண்ட் அவை இருக்கணும். இப்ப அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. இந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது அதிகமா டாக்கிள் செஞ்சே ஆகணுங்க. ஏன்னா அவரோட சப்போர்ட் இங்க ரொம்பவே தேவைப்படுது இந்த ஒரு அணியை ஜெயிக்கணும்னா. குனால் தன்வர் வந்திருக்காரு ஃபார் டெல்லி துரந்தர்ஸ். இங்க டீப்பா உட்காந்து ரீச் பண்றாருங்க. போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்துவாருன்னு பார்த்தா அவருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க கிடைக்கல, பின்வாங்கி இருக்காரு. அண்ட் மறுபடியும் வருது டு ஆர் டைக்காக ஐயப்பன் வீரபாண்டியன். இப்போ சூப்பர் டாக்கிள்கான ஒரு நேரம், அதை பயன்படுத்த முடியுமா? ஐயப்பன் அலசி பார்க்கறாருங்க, மாட்டி இருக்காரு. சூப்பர் டாக்கிள் இன் ஃபேவர் ஆஃப் Delhi Durandars. 2 points. Delhi Durandars. Jersey number 2, please come. ஆனா இங்க வந்து ஒரு வார்னிங் கொடுக்கறாங்க. என்ன பண்ணாரு? No foul play. ஃபவுல் பிளேஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு ஓரல் வார்னிங் மட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஐயப்பனுக்கு அங்க ஒரு சூப்பர் டாக்கிள்ல மாட்டி இருக்காருங்க டு ஆர் டை சிச்சுவேஷன்ல. இந்த கேம் ரொம்ப கம்ஃபர்டபிளா ஆடுற மாதிரி தெரியுது. ஆனா பெரிய லீடிங் எதுவும் இல்ல. சோலா வீரன்ஸ் ஒரு ஆல் அவுட் மட்டும் பதிலுக்கு செஞ்சாங்க அப்படின்னாலே போதும், இந்த கேமை தங்களோட கையில வச்சுக்கலாம். வினோத் பால் உள்ள வந்தாரு, வெயிட் பண்ணி பார்த்தாரு, ஒரு எம்டி ரைட். இங்க ஐயப்பனுக்கு தனியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. அப்புறம்னா டு ஆர் டைக்கு உள்ள வந்திருக்காங்க டெல்லி துரந்தர்ஸ். இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இல்ல, ஆனா இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரா? குனால் தன்வர் மடக்கி போட்டிருக்காங்க. சூப்பர்ங்க, ஆல்மோஸ்ட் ஒரு சோலோவா ஒரு பிளாக் அங்க போட்டு அமுக்கி வச்சிருக்காங்க. லெஃப்ட் கார்னர்ல இருந்து விக்னேஷ் பாபு நிகழ்த்தி வச்சிருக்காரு. சூப்பர்லி டன். அண்ட் இந்த ஒரு எஃபர்ட் வந்து சோலா வீரன்ஸ்க்கு அந்த வீரியத்தை கொடுக்குமா டு மேக் அ கம் பேக்? சோலா வீரன்ஸ் இங்க கண்டிப்பா கம்பேக் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா மேட்ச் ஒரு பக்கமா போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. சூப்பர் டாக்லான் சிச்சுவேஷன் மடக்கி பிடிச்சா 2 பாயிண்ட் கிடைக்கும் டெல்லி துரந்தர்ஸ்க்கு. ஆனா ஒரு டாலான ரைடர் ஃப்ரம் சோலா வீரன்ஸ், இவரை மடக்கி பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த டாக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஒட்டு மொத்தமா 4 பேர் 5 பேர் சேர்த்து மடக்கிட்டு இருந்தாங்க அருண்குமார. ஆனா இந்த ரைடு கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்காங்க, ஒரு எம்டி ரைட் தான். அப்புறம்னா வினோத் பால் டெல்லி துரந்தர்ஸ்க்காக அந்த டிஃபரன்ஸ் வந்து 6 பாயிண்ட் இருக்குங்க. சோ அதை எப்படி குறைக்க போறாங்க சோலா வீரன்ஸ்? டு ஆர் டைக்காக இப்போ வீரபாண்டியன் போன முறை டாக்கிள் செய்யப்பட்டார், ஆனா இந்த முறை தப்பிச்சிருவாருங்க. ஒரு பாயிண்ட் வந்திருக்கு அண்ட் ஆக்ரோஷமா தப்பிச்சு போயிருக்காரு. Number 10 and 2 out.
2 பாயிண்ட்ஸ் வந்திருக்குங்க. சோ டெல்லி துரந்தர்ஸ் வந்து இப்போ ஆல் அவுட் நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு. சோலா வீரன்ஸ் புஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க வந்து ஐயப்பன் ஃபேண்டாஸ்டிக்கா இங்க தப்பிச்சிருக்காரு. அண்ட் இந்தியாஸ் 1 ATM கமால் மோமெண்ட் நம்ம பார்க்கிறோம். அந்த ரெண்டாவது டச் பாயிண்ட் எங்க வந்தது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். இப்போ தீபக் இப்போ பாயிண்ட் எடுப்பாரா? தீபக் போதார் இல்ல மாட்டுவாரா? தீபக் இங்க பாயிண்ட்டுக்காக அலசிக்கிட்டே இருக்காரு. போனஸ்கான முயற்சி பார்த்தோம் அப்பறனா, ஆனா கார்னர்ல இருந்து எக்ஸலென்ட்டான ஆங்கிள் ஹோல்டு. Chola Virans, ஆல் அவுட் கிடைச்சாச்சு. சோலா வீரன்ஸ் இங்க திரும்ப வந்துட்டாங்க இந்த மேட்ச்ல. போனஸ் கிடைக்கல. 3 பாயிண்ட் மொத்தமா கிடைச்சது இங்க சோலா வீரன்ஸ்க்கு மட்டும்தான் அப்பறனா. அண்ட் தீபக் போதார் போனஸ்க்கு தான் இந்த ரிவ்யூ எடுக்க போறாரு பிரகாஷ். ஆனா அந்த போனஸ் லைனை தாண்டி காலை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுதான் நடந்தது. அங்க போனஸ் எடுத்த ஒரு அட்டெம்ப்ட் நம்ம கிளியரா பார்க்கல. பட் பாத்துருவோமே இப்போ. Delhi Durandars challenge bonus point. Our decision no bonus. Please review. மேட்ச் ரெஃபரி நந்தினி எடுத்திருக்காங்க இந்த ஒரு ரிவ்யூவை ஃபார் டெல்லி துரந்தர்ஸ். இப்ப பாருங்க அவர் தாண்டுறாரு. தாண்டினதுக்கு அப்புறம் கால் எஸ் கிளியர் போனஸ் இருக்குங்க. இருக்கு. இட்ஸ் a good decision, good review வேற இங்க. அண்ட் இப்போ நாட்டாம தீர்ப்பை மாத்தி தாங்க சொல்ல. இங்க பாருங்க கிளியரா இருக்கு போனஸ். அந்த கால் லேண்ட் பண்ணதுக்கு முன்னங்கால் வந்து அங்க நல்லா கிளியரா லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இறக்குச்சு. இதுல என்ன டவுட்னு தெரியல. பட் இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு சந்தேகத்துக்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கா இவங்களுக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குவோம். பட் ஏதாவது ஒரு செல்ஃப் அவுட் அங்க ஆயிருக்குங்களா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணுங்க பிஃபோர் த போனஸ். Review unsuccessful. No bonus point. Delhi Durandars, your first half review is over. No more review. Outside. Just number 11. இந்த ஒரு டெசிஷன்ல எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் கிளியரா இருந்த மாதிரி இருந்தது. பட் அவங்க இந்த டெசிஷன் அவங்களுக்கு கொடுக்காத காரணம் ஏதாவது இருந்திருக்கலாம். பாத்தீங்களா பிரகாஷ் அங்க கால் இறங்குனது. போனஸ்கான அட்டம் பார்த்தோம். கரெக்டா அவர் போட்டிருந்தாரு. ஆனாலும் டிஃபெண்டர் அந்த டாக்ல இனிஷியேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான் அவரோட கால் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மேபி அதுக்காக கூட இந்த டிசிஷன் அவங்க ரிவர்ஸ் பண்ணிருக்கலாம். இருக்கலாங்க. பட் ஆனா என்ன அங்க என்ன அந்த என்னதான் எஃபர்ட் போட்டிருந்தாலும் கூட அந்த போனஸ் வந்து கிளியரா இருந்தது. பட் அவங்களுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம், டெக்னிக்கல் பாயிண்ட் அங்க. பட் இப்போ விக்னேஷ் முருகேசன் உள்ள வந்திருக்காரு. அண்ட் அவரு போனஸ் போடணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினாதான் அந்த ஸ்கோர் போர்டை டிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல சாமி நீ தாண்டல நாங்களே சொல்லிடுறோம். ஆனா இங்க ஒரு சிங்கிள் தை ஹோல்ல தூக்கி மடக்கி போட்டிருக்காங்க. ஜெர்சி நம்பர் 76 குணால் அதை நடத்தி வச்சிருக்காருங்க. டெல்லி துரந்தர்ஸ்க்காக இங்க உள்ள வந்திருக்கிறது அனுஜ் நெகி. கண்டிப்பா பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்திருப்பாரு. ஆனா சோலா வீரன்ஸ் பேக் ஆன் ட்ராக் தான் சொல்லணும். அந்த ஆல் அவுட்டுக்கு அப்புறம் எக்கச்சக்க கான்பிடன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் நான் இங்க ரைடரை மடக்கி போட்டிருக்காங்க. பாயிண்ட் இங்க சோலா வீரன் பக்கம் தான் போயிருக்கு. பாருங்களேன், அனுஜ் நெகி அந்த போனஸ்க்கு போனாரு. விக்னேஷ் பாபு கிட்ட இருந்து ஒரு அற்புதமான ஆங்கிள் ஹோல்டு, நல்ல சப்போர்ட் மடக்கி போட்டுட்டே இருக்காங்க. இங்க உள்ள வர எல்லா ரைடர்ஸையுமே இந்த டைம் அவுட் பார்த்து அதே மாதிரி போனா இவனுக்கு வந்து போனஸ் பே பண்ண சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் வந்து டச் அவுட் காட்டணும். ஓகே என்ன சொல்றது புரியுதா? வேற எதுவுமே பண்ணக்கூடாது. டச் அவுட் கார்டு எய்ம் பண்ணி போய் தொடு. நீ மாதிரி டைரக்டா ஓடி வந்தனா அவன் குத்துனா மாட்டிப்பதான். நீ எவனை தொடர்ந்து எய்ம் பண்ணி ஓடினா ஈஸியா உனக்கு அட்டாக் கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். நீ உன்னோட நீ இழுத்தானே கண்டிப்பாங்க. டிஃபென்ஸ் வந்து ஐ கோர்னால கிளியரா விளையாடணும்.
கோச் ஆனந்த் ரொம்ப தெளிவா யாராருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கற சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அத வந்து உள்ள செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிளா இருக்கும். அண்ட் அந்த நம்பிக்கையோட களம் இறங்குறாரு அருண்குமார் அஞ்சாப்புலி சோலா வீரன்ஸ்காக. அட்டாக் பண்ணு அப்படின்ட்டாரு. பட் ஆனா இங்க டிஃபென்சிவ் அட்டாக் தாங்க வந்திருக்கு. தரமான டபுள் டை ஹோல்ட் பியூட்டிஃபுல்லா உட்கார வச்சிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. சரியா சொன்னீங்க. அப்புறம் ரன்னிங் ஹேண்ட் டச் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி அவர்கிட்ட பார்த்தோம். ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியல. டெல்லி துரந்தர்ஸோட டிஃபென்ஸ் இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சோலா வீரன்ஸ் இந்த தவற பண்ண கூடாது. அப்புறம் ஜெர்சி நம்பர் 33 அவுட். ஏங்க ராம்குமார் அங்க இருந்து நீங்க ஓடி வரணுமா? இங்க இப்படி ஒரு அட்வான்ஸ்டா ஒரு டாக்கிள் செய்ய தூண்டணுமா? போனஸா போட போனாரு. அங்க பாருங்க, தேவையில்லாம ஒரு இன்டென்ட்டும் இல்லாம போய் ஒரு சாஃப்ட் பாயிண்ட கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த கேம் அவ்வளவு க்ளோஸா கொண்டு வந்ததுக்கு என்ன பிரயோஜனம் இப்படி பாயிண்ட் கொடுத்தா? சரியா சொன்னீங்க. அப்புறம் இங்க ஐயப்பன் வீரபாண்டியன் இன்னொரு முறை ஒரு மல்டிபிள் ரைடு ட்ரை பண்ணுவாரா? அந்த மிட் லைனை நோக்கி கை போச்சு. அதுக்கான டிஸ்கஷன் தான் போகுது. இங்க விரல விட்டு எண்ணுவாங்களா மறுபடியும் பார்க்கணும். ஐயப்பன் வீரபாண்டியன் இன்னைக்கு 2வது சூப்பர் ரைடு அவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா சோலா வீரன்ஸ் அந்த லீடிங்க்கு போயிடுவாங்க. அப்புறம் ஏங்க இங்க 4 பேரை ஏத்திருக்காங்க. ரொம்ப டைட்டான கால், விரல விட்டு என்ற அளவுக்கு கூட 4 பேரை நிறுத்திருக்காங்க. இது மட்டும் ஐயப்பனுக்கு ஃபேவரபிளா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி துரந்தர்ஸ் கண்ல விரல விட்டு ஆட்டின மாதிரி சமங்க இங்க ஐயப்பன். பாருங்க 1 பாயிண்ட் டெல்லி துரந்தர்ஸ். ஆக்சுவலா நல்ல ஜட்ஜ்மெண்ட் தாங்க. ரிவ்யூ எடுக்க கூடாது தம்பி இப்போ. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிவ்யூ முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்னா அவர் கை வந்து மிட் லைனை நோக்கி போச்சுங்க, ஒயிட் லைனை தாண்டல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் லெட்ஸ் ஹோப் ஹி கெட்ஸ் லக்கி. TV umpire, Chola Veerans challenge, rider save 4 points. Our decision, raider out. Please review. ரொம்ப கஷ்டமான வேலைங்க டு பி an umpire. அதுவும் லைவ்ல நீங்க வந்து ரீப்ளேஸ் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது சுலபமான காரியமே கிடையாது. அண்ட் இங்க 1 2 3 நம்ம பார்க்க வேண்டியது அவரோட கை தாண்டுதான் மட்டும் பாருங்க. திரும்ப தூக்குறப்போ காத்துல தான் தாண்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா கோடு மேல Review unsuccessful, raider out. 1 point Delhi Durandars. Chola Veerans, your first half review is over, no more review. இங்க ஐயப்பன் வீரபாண்டியன் 4 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நின்னுட்டு அந்த ரிவ்யூக்கும் போனாரு. ஆனா சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வர முடியல. டீம் ரிவ்யூஸ் இங்க காலி ஆயிடுச்சு முதல் பாதியில. அனுஜ் நெகி உள்ள வந்திருக்காரு. அப்புறம் 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இங்க இன்னும் இருக்கு. டெல்லி துரந்தர்ஸ் தான் அந்த லீடிங்ல இருக்காங்க. இந்த முதல் பாதியோட முடிவுல மேலும் ஒரு பாயிண்ட் எடுத்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அனுஜ் நெகி. ஆனா 4 பிளேயர் இருக்கும்போது அது கொஞ்சம் சிரமம் தான். ஒரு எம்டி ரைட். அப்புறம் இப்போ பதிலுக்கு சோலா வீரன்ஸோட விக்னேஷ் முருகேசன் உள்ள வந்திருக்காரு. அந்த 5 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா 2 டீம்ஸுமே ஈக்குவலா ஆடுறப்போ, ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தப்போ இவங்க தவறுகள் செய்யாம இருந்திருந்தா வந்து அப்படியே மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பட் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு முறையும் பக்கம் வர்றப்போ தவறுகள் அதிகமா செய்யறாங்க சோலா வீரன்ஸ். அதனாலதான் டெல்லி துரந்தர்ஸோட கை ஓங்கி இருக்கு. இங்க ஒரே ஒரு போனஸ் பாயிண்ட் மட்டும் கிடைச்சிருக்கு விக்னேஷ் முருகேசனுக்கு. ஆனா உள்ள குணால் தன்வர் வந்திருக்காரு. அப்புறம் 4 பிளேயர் மேட்ல மறுபடியும். இங்க டைம் எதுவும் இல்ல. கண்டிப்பா இதுதான் கடைசி ரைடா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த முதல் பாதியில. டிஃபென்ஸ்ல லைட்டா ஆட்டம் காட்டுறாரு குணால் தன்வர். கண்டிப்பா ஒரு எம்டி ரைடு தான். சோ எம்டி ரைடோட இந்த முதல் பாதியை இங்க முடிச்சு வைக்கிறாரு குணால் தன்வர். அண்ட் இந்த ஒரு பாதி முடியறப்போ
பின்னடைவோட இருக்காங்க சோலா வீரன்ஸ். அவங்க வந்து இந்த போட்டியை தட்டி தூக்கணும் அப்படின்னா வேலை கொஞ்சம் அதிகமா செய்யணும். பட் ரெண்டு பக்கமும் பாக்குறப்ப 4 புள்ளி தாங்க வித்தியாசம். 8 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சோலா வீரன்ஸ் ஒரு 8 பாயிண்ட் அதிகமா எடுத்திருக்காங்க. பட் டேக்கிள் பாயிண்ட்ஸ்ல தாங்க வந்து ஒரு 3 பாயிண்ட் வித்தியாசம் டெல்லி துரந்தர்ஸ்க்கு வந்திருக்கு. இரு தரப்புமே ஒவ்வொரு வாட்டி ஆல் அவுட் செஞ்சதன் காரணமாக அங்க பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த செல்ஃப் அவுட்ல 2 பிளேயர்ஸ் வெளியில போனாங்க. அண்ட் சூப்பர் டேக்கிள் ஒன்று பண்ணியிருக்காங்க டெல்லி துரந்தர்ஸ். அண்ட் மறுபக்கத்துலயும் ஒரு சூப்பர் டேக்கிள் நடந்திருக்கு. ஸோ nothing much to separate the teams. இது வரைக்கும் ஐயப்பன் வீரபாண்டியன் வந்து பெஸ்ட் ரைடரா இருந்திருக்காரு. ஏன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன ஆல்சோ ஹேட் அ வெரி குட் ரைடுங்க. டாக்கிள் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா விக்னேஷ் பாபு 3 புள்ளி எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த ரைடர்ஸ் எல்லாருமே போய் லெஃப்ட் கார்னருக்கு முன்னாடி போய் இறையா இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்ஸா முடிஞ்சிருக்கு இப்போ விக்னேஷ் பாபு. ஏன்னா ரைடர்ஸ் அப்படி வர்றப்போ இவரோட டைமிங் சூப்பரா இருக்கவே இந்த மாதிரி டாக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி குட் திங். ஏன்னா வெகு நேரமாக வந்து சோலா வீரன்ஸ் பாயிண்டே எடுக்காம நிதானமாக தான் பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆல் அவுட் வந்ததுக்கு அப்புறம் தான் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்த மாதிரி இருந்தது. 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க ஒரு சூப்பர் டேக்கிள், எதிர்பாராத ஒரு சூப்பர் டேக்கிள். பட் இங்க எப்படி மடக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. ஒரு வீரியத்துடன் மடக்கி இருக்காங்க சோலா வீரன்ஸ். அண்ட் பெஸ்ட் டிஃபெண்டர் யார் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பாபு, குணால் தம்பர் ஒரு வாட்டி, தீபக் போதார் மற்றும் அனுஜ் நெகியை ஒவ்வொரு முறை டேக்கிள் செஞ்சு தள்ளியிருக்காரு. And this edition is presented by Karpagam Academy of Higher Education, Deemed to be University, in association with FanCode. We would like to also thank our other partners. Yoga Bar is our protein partner, Nilay is our wellness partner, Tribe, India's first sports innovative brand, and they are our sports innovative partner, and India One trusted ATM partner. We thank you all from the bottom of our hearts for this incredible support that you're giving us. இரண்டாம் பாதி இங்க தொடங்க தயாராகியாச்சுங்க. முதல் விசிலும் வந்தாச்சு. அனுஜ் நெகி டெல்லி துரந்தர்ஸ் 4 புள்ளி முன்னிலையில இருக்காங்க இந்த போட்டியில. இந்த இரண்டாம் பாதி எந்த அளவுக்கு உங்களுக்கு கைவசம் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் ரைடு 4 பிளேயர் தான் மேட்ல, போனஸ் கிடையாது. கண்டிப்பா டச் வேணும். அனுஜ் நெகி தேடிட்டு இருக்காரு அந்த பாயிண்ட். ஆனா எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுத்துக்கிற மாதிரி இல்ல. சோலா வீரன்ஸோட டிஃபென்ஸ் அவங்களும் நல்ல ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் தான். பண்ணா போய் மாட்டிக்க கூடாது பார்த்தோம். 3 புள்ளி ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காரு விக்னேஷ் பாபு அந்த லெஃப்ட் கார்னர்ல. இங்க சோலா வீரன்ஸ்க்காக உள்ள வந்திருக்குது விக்னேஷ் முருகேசன் வந்திருக்காரு. விக்னேஷ் முருகேசன் ஒரு போனஸோட முடிச்சு வச்சாரு போன முதல் பாதியை. ஆனா அதுல இருந்து தொடக்க முடியுமா இந்த 2வது பாதியன்னு பார்க்கணும். வெயிட் பண்றாரு. டெல்லி துரந்தர்ஸ்க்கு பாயிண்ட் எதுவும் இல்ல. அதே சமயம் சோலா வீரன்ஸ் ஒரு எம்டி ரைடோட தொடங்கியிருக்காங்க. அப்புறம் அனுஜ் நெகி வந்திருக்காருங்க. ஆனா இங்க வந்து அந்த டிஃபென்ஸ் துருதுருன்னு கொஞ்சம் பொறுமையா சாதிச்சு அந்த அந்த ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணி மடக்கினாங்கன்னா நல்லா இருக்குங்க. சில சமயம் என்ன ஆகுறாங்கன்னா ஒரு உணர்ச்சிவசப்பட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கிள்ஸ்ல போய் பாயிண்ட் கொடுக்குற ஒரு டெண்டன்சி சோலா வீரன்ஸ்க்கு அதிகமாகவே இருக்கு. பட் பிரகாஷ் முன்ன நம்ம சொல்லி ஆகணுங்க, இந்த போட்டிக்கு முன்னாடி வந்து அருண்குமார் அஞ்சாப்புலியை பத்தி பேசணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர்ஸ் ஃபார் திஸ் டீம் அப்படின்னு. இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலைங்க. அவரோட பிரசன்ஸ் அண்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நத்திங்கா இருந்திருக்கு அவரோட அணிக்கு. டூ ஆர் டை ரைட்ல குணால் தவார் வந்திருக்காரு. அண்ட் இங்க வந்து பிரஷர் இஸ் ஆன் ஹிம். பொறுமையை சாதிச்சா மட்டும் போதும். அந்த 20 செகண்ட்ஸ் அலைய விட்டு அதுக்கப்புறம் முடிச்சா கூட ஓகே. ஆனா இதுதாங்க அவசரம். இவளுக்கு அது வந்து இடைஞ்சலாவே முடிய போகுது. விக்னேஷ் பாபு இது வரைக்கும் 3 டிஃபென்சிவ் பாயிண்ட்ஸ் எடுத்தவர். கொஞ்சம் அந்த ஒரு அவசரப்பட்டு பாயிண்டோட திரும்ப கிஃப்ட் கொடுத்து அனுப்பி இருக்காருங்க. அண்ட் இம்முறை டூ ஆர் டை உள்ள வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் முருகேசன். போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. எஸ் பாயிண்டோட தப்பிச்சு போறாருங்க. கான்ஃபிடென்ட்டா சிங்கிள் பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் குணால் தம்வர பெஞ்சுக்கு டிஸ்பாட்ச் பண்ணிருக்காரு. குயிக்கா அங்க அந்த வர்றவர இன் பொசிஷன் இருந்து பார்த்துட்டு அவர் மேல வச்சு கைய வச்சு குதிச்சு தப்பிச்சு போயிருக்காரு விக்னேஷ். மறுபக்கத்துல வந்திருக்கிறது அனுஜ்.
அனுஜ் நெகி 4 பிளேயர் மேட்ல எங்க இருந்து இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வர போறாரு அப்படின்னு பார்க்கணும். தடுமாறிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பக்கமுமே. 4 புள்ளி டிஃபரன்ஸ்ங்கிறது இன்னும் இங்க மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சோலா வீரன்ஸ் அதை கண்டிப்பா குறைச்சாகணும். அருண்குமார் பார்க்கலாம் இந்த ரெய்ட்ல அதை குறைப்பாரா அப்படின்னு. கண்டிப்பா பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற நிலைமையில அருண்குமார் தன்னோட ஷோல்டர்ல பொறுப்பை எடுத்துக்கிட்டு இங்க விளையாண்டாகணும். ஐயப்பன் வீரபாண்டியன் பார்த்தோம், அவரோட பங்குக்கு ஒரு 5 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு ஏற்கனவே முதல் பாதியில. அருண்குமார் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் சோலா வீரன்ஸோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். அருண்குமார் பாக்குறோம் அந்த ரன்னிங் ஹேண்ட் டச் மறுபடியும் முயற்சி செய்யறாரு. ஆனா பாயிண்டா இன்னும் கன்வெர்ட் ஆகல. அப்புறம் மேபி இன்னும் ஸ்பீடா இருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா இருக்குனுங்க பிரகாஷ். இவருக்கு எனர்ஜி பத்தாது, ஸ்பீடும் பத்தல. சோ அனுஜ் மன்னிக்கும் அருண்குமார் நல்ல ஒரு வீரியத்தோட ஆக்ரோஷமா ஆடியே ஆகணுங்க. அந்த டெண்டன்சி அருண்குமார் கிட்ட கிடையாது. அதை மாத்தி ஆடினார்னா he can be a deadly player. ஏன்னா அவர் ஸ்கில்ஸ் வச்சிருக்காரு. ஏன் இவ்வளவு தயங்குறாருன்னு தெரியல. பட் இங்க வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்கிள் செஞ்சு வச்சிருக்காங்க. அண்ட் அனுஜ் வந்து பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். பட் அருண் போய் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இது வரைக்கும் இம்பாக்டே கொடுக்கல அவரோட அணிக்கு. இப்ப அவருக்கு அந்த இம்பாக்ட் கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அவரை தூக்கி வெளியில உட்கார வச்சுட்டு வேற யாராவது போடலாங்க. தப்பிச்சு போறதுக்கான எந்த வழியும் கொடுக்காம போட்டு அமுக்கி இருக்காங்க டெல்லி துரந்தர்ஸ. மற்றும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க சோலா வீரன்ஸ். சரியா சொன்னீங்க அப்புறம் கண்டிப்பா இங்க அருண்குமாரோட இம்பாக்ட கொடுத்துதான் ஆகணும். சோலா வீரன்ஸ் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்குது அருண்குமார் தி ரைடர் ஃபார் சோலா வீரன்ஸ். ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கடந்த சில போட்டிகளா கொஞ்சம் ஸ்லோ டவுனா தான் இருக்கு. இங்க விக்னேஷ் முருகேஷன் ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனா புள்ளிகள் எதுவும் கிடைக்கல. குணால் வந்திருக்காரு அப்புறம் உள்ள. குணால் இன்னைக்கு கேப்டன் இவர் தான் டெல்லி துரந்தர்ஸ்க்கு. ஒரு புது கேப்டனோட வந்திருக்காங்க இன்னைக்கு. இந்த கேப்டன் அந்த வெற்றியை தேடி கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கணும். வெறும் 3 புள்ளி வித்தியாசம். 15 நிமிஷம் இருக்கு இன்னும் இந்த ஹாஃப்ல. மறுபடியும் ரைட். ஆனா இங்க டூ ஆர் டை ரைடு. யாரு வந்திருக்கா உள்ள அப்படின்னா விக்னேஷ் முருகேஷன் வந்திருக்காரு. விக்னேஷால அந்த பாயிண்ட் எடுக்க முடியுமா பார்க்கலாம். Raider out, 1 point, Delhi Durandars. Number 1. Read. குணால் தன்வர் வந்திருக்காரு மறுபடியும் இங்க ரைடுக்கு. 4 பிளேயர் மேட்ல எங்க இருந்து கிடைக்க போகுது அந்த பாயிண்ட். இங்க பாயிண்ட் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ற முயற்சியில குணால் தன்வர் இப்போ 2 பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்புறம் ஆஹா, இது நடக்க கூடாது சோலா வீரன்ஸ்க்கு, ஆனா நடந்துருச்சு. Substitutions. Chola Virans, please come. Jersey number 16 in. 10 out. சோ இங்க சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பாக்குறோம். குணால் தன்வர் அந்த 2 பாயிண்ட்ங்க அற்புதமா எடுத்துட்டு வந்திருக்காரு டெல்லி துரந்தர்ஸ்க்கு. ஆல் அவுட் அப்படிங்கிற சிச்சுவேஷனை நோக்கி போகாம இருக்கணும் சோலா வீரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இங்க பாயிண்ட் வேணும். மோகன்தாஸ் இதுக்காக தாங்க கொண்டு வரப்பட்டிருக்காரு. பிரவீன் குமார பெஞ்சுக்கு அனுப்பிச்சிட்டு மோகன்தாஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த டச் கிடைச்சாச்சு. யாரங்க எடுத்திருக்காரு? ஆஹா, அனுஜ் நெகி. 1 point. ஒரு ரைடர் இன்னொரு ரைடரை டிஸ்பாட்ச் பண்றாரு. இது தாங்க குறி வச்சு தூக்குறது அப்படின்னு சொல்லுவோம். அற்புதமா செஞ்சிருக்காருங்க. எஸ், பார்க்கலாம் மறுபடியும் மோகன்தாஸ் என்ன பண்ணாரு. டீப்பா உள்ள போனாரு. அந்த ரன்னிங் ஹேண்ட் டச்சுக்கு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட்ங்க. இது ரொம்ப தேவைப்பட்டுச்சு சோலா வீரன்ஸ்க்கு. இங்க சூப்பர் டேக்கிள் ஆன் சிச்சுவேஷன். குணால் தன்வர் மறுபடியும் வந்தாச்சு உள்ள. இந்த முறை 2 பாயிண்ட் எடுத்துட்டு போறாரா இல்ல அவர் பெஞ்சுக்கு போக போறாரா? மறுபடியும் அந்த 2 பாயிண்ட்ங்கறத எடுத்துட்டு போயிருக்காரு. சோலா வீரன்ஸ் அந்த ஆல் அவுட்ட தள்ளி போட்டலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா கண்டிப்பா இந்த ரைடு அத முடிவு பண்ணும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. எஸ் பிரகாஷ், உங்களுக்கு கரிநாக்கு பிரகாஷ்.
2 பாயிண்ட் எடுப்பாரா இல்ல 2 பாயிண்ட் குடுப்பாரா? நீங்க சொன்ன மோமெண்டே பாருங்க, 2 பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்காரு இந்தியா 1 ATM கமால் மோமெண்ட்ல. அண்ட் அந்த ஆல் அவுட் அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் உறுதி கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி துரந்தர்ஸ் போன்ற பிரஷரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மேட்ல இருக்கிறது யாரு? ஐயப்பன் வீரபாண்டியன். இவர் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் உசுரோட இருக்குங்க. ஒரு ரிவைவல் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவங்களோட அணி இருப்பாங்க. அண்ட் ஃபேன்ஸுமே அப்படிதான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அலைய விடுறாங்க அவரை. பட் சீக்கிரம் பாயிண்ட் எடுத்துட்டு போகணும். அண்ட் ரைட் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். யப்பா, என்ன ஒரு ரைடு, Bonus plus 2 என்ன ஒரு points. பாயிண்ட், Solavirans. தரமான No time ஒரு over. பெர்ஃபார்மன்ஸ் 1 second is கொடுத்திருக்காங்க. சூப்பர் ரைட், ஒரு போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட்ஸ். அதுவும் அந்த ஃபைனல் செகண்ட் ஆஃப் தி ரைட்ல தாங்க அத தப்பிச்சு போயிருக்காரு. Review. என்ன ஸ்ட்ரகிளுங்க. 10 first ஐயப்பன் out. ஈக்குவல்ஸ் டு நம்பிக்கை. அற்புதமா சொன்னீங்க அபர்ணா. ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ, டீமுக்கு என்ன வேணுமோ அத சரியா செஞ்சிருக்காரு இங்க ஐயப்பன். ஆஹா, பாருங்களேன் அந்த ஆங்கிள் ஹோல்ட், அதுல இருந்து தப்பிச்சு போய் மிட் லைனை கிராஸ் பண்ணுவாரா அப்படின்னு நகங்களெல்லாம் கடிச்சு வச்சிட்டாரு. Delhi Duranders challenge, Raider out. Time over. Our decision, No, Raider saves இல்ல bonus சாமி. plus 2 points. Please review. கரெக்டா 0 அப்படின்னு கிளாக் வர்றதுக்கு முன்னாடி நாங்க அந்த பக்கம் பச்சை கோர்ட்டுக்கு நாங்க கைய வச்சு அப்படி லேசா உராசிட்டம் இல்ல. பியூட்டிஃபுல்லி டன் பிரகாஷ். கேம் கிளாக் அவருக்கு சாதகமா இருந்ததுங்க. அந்த 0 அப்படிங்கிறதுக்கும் இவர் கை தாண்டறதுக்கும் கரெக்டா இருந்ததுங்க. சொல்லுங்க நந்தினி அவர்களே. ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல். டெல்லி துரந்தர்ஸ், யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அபர்ணா, இப்ப என்ன அப்படின்னா ஐயப்பன் வீரபாண்டியன் இப்பதான் ஏற்கனவே ஒரு முறை போய் நின்னுட்டு இருக்கும்போது அவரை ஏமாத்தி இல்ல 4 பாயிண்ட் கிடையாது, நீங்க அவுட் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ஒரு எண்ணம் பிரகாஷ், அவருக்கு பிரகாஷ், ரைட்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு கரீனாக்கு இப்போ நீங்க பேசப்படாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லைங்க, அவர் தப்பிச்சிட்டாருங்க. ஏன்னா அவர் கை வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த 0ங்கிற கிளாக் நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் லெட்ஸ் ஹோப் இட் கோஸ் இன் ஹிஸ் Review ஃபேவர். unsuccessful. Bonus plus 2 points, Solavirans. Delhi Duranders, your review is over. No more review. Just number 10 Super. first out. சோ இங்க பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஐயப்பன் வீரபாண்டியனுக்கு. அதுவும் நார்மலா பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியாத அபர்ணா, பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஐயப்பன் வீரபாண்டியனுக்கு. இந்தியா 1 ATM கமால் மொமெண்ட் அந்த சூப்பர் ரைட நிகழ்த்தி டீம் அந்த ஆல் அவுட்ல இருந்து காப்பாத்திருக்காரு. காப்பாத்துறதுக்கு ஐயப்பன் இருந்திருக்காரு. ஆனா இப்போ இவரை மடக்கி போடணும் அபர்ணா. சூப்பர் டாக்கிள் ஆன் சிச்சுவேஷன். அனுஜ் நெகி உள்ள வந்து பரபரப்பா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆங்கிள் ஹோல்ட் பாக்குறோம், தப்பிச்சு போவாரா? போயிட்டாரு அபர்ணா, சப்போர்ட் கிடைக்கல. Let us say ஏங்க, இப்படி ஒரு அழகான ஒரு ஆங்கிள் ஹோல்ட் போட்டதுக்கு அப்புறம் கோட்டை விட்டுருக்காங்க டிஃபென்சிவ் பிளேயர்ஸ். 2 பேரும் நின்னுட்டு இருந்திருக்காங்க. விக்னேஷ் பாபு தரமான ஒரு ஆங்கிள் ஹோல்ட் போட்டாருங்க. கொஞ்சம் சப்போர்ட் ஒழுங்கா கொடுத்திருந்தா மடக்கி போட்டு சூப்பர் டாக்ல கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இப்படி கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்றப்ப பாருங்க, ஆல் அவுட் போல. என்னத்த சொல்ல, கை கெட்டது வாய் கெட்டாம போயிருக்குங்க. ஐயப்பன் பாடுபட்டு என்ன பிரயோஜனம்? ஐயப்பன் வீரபாண்டியன் மறுபடியும் உள்ள வந்திருக்காரு ரைடுக்கு. 2 பேர் மேட்ல இருக்காங்க. அப்புறம் ஒரே ஒரு டிஃபெண்டர் மட்டும் தான் அவுட்டு. ஸோ போன ரைட்ல இங்க ஐயப்பன் வீரபாண்டியன் அந்த சூப்பர் ரைடை இன்னொரு தடவை நிகழ்த்தி காட்டுவாரா அப்படின்னு பார்க்கணும். 6 பிளேயர் மேட்ல இருக்காங்க. போனஸ்க்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா டச் வேணும். எடுத்திருக்காரு அப்புறம். ஸோ போனஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. இங்க 2 பிளேயர் மடக்கி பிடிக்க முடியுமா அனுஜ? பட் எப்படி அந்த 2 பேர் தப்பிச்சாங்க போன ரைட்ல தான் அந்த சந்தேகமா இருக்குங்க. பட் எனிவே இட் இஸ் ஆல் குட். இப்போ ஒரு சூப்பர் டாக்கிள் செய்யணும். அனுஜ் மடக்கி போடணும் அவரை. பட் நோ, ஒரு ஈஸி பாயிண்ட கொடுத்திருக்காங்க. 1 point. Delhi Duranders, jersey number 10 out. அண்ட் மற்றும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க டெல்லி துரந்தர்ஸ். பிரவீன் குமார் ஐயனார் டு தி பெஞ்ச். லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஐயப்பன் தான். அண்ட் இந்த ஒரு சிச்சுவேஷன் ஐயப்பன் தாங்க தேவை. ஏன்னா நம்பிக்கை ஈக்குவல்ஸ் டு ஐயப்பன். அந்த ஒரு நம்பிக்கையை மறுபடியும் காப்பாத்துவாரா அவரோட அணிக்கும் ஃபேன்ஸ்க்காகவும் பார்த்துருவோம்.
அண்ட் இம்முறை வந்து ஐயப்பன் வீர ரொம்ப பாண்டியன். ஸ்ட்ராங்கா ரெடியா உஷாரா இருப்பாங்க டிஃபென்ஸ். சொல்லுங்க பிரகாஷ். சரியா சொன்னீங்க அப்பர்ணா. டிஃபென்ஸ் இங்க ரொம்பவே கடுமையா இருந்து ஆகணும். ஏன்னா ஐயப்பன் வீரபாண்டியன் எங்க கேப் கிடைக்குதோ அதை பாயிண்டா மாத்திட்டு போயிடுவாரு. பாருங்களேன், இந்த ரன்னிங் ஹேண்ட் டச்ச 2வது முறை முயற்சி பண்ணாரு வினோத் கிட்ட. போனஸ் கிடைச்சிருக்கு. ஆஹா, இந்த முறை எடுக்க முடியலங்க அந்த பாயிண்ட. வெறும் போனஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. Number 76 out. போனஸ் +1. அப்பர்ணா, இந்த கேம் எங்கேயும் போகல, சோலா வீரன்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கு. என்ன சாமி, நம்பிக்கை விட்டுட்டீங்களா? ஐயப்பன் இருக்கிற வரைக்கும் எனிதிங் இஸ் பாசிபிள். போனஸ் +1 பாயிண்ட் எடுத்திருக்காரு பிரகாஷ். நீங்க போனஸ் மட்டும்னு தான் நினைச்சீங்க. மிட்லைனை தூக்கி பாஞ்சி டச் பண்ணிட்டு தாங்க லேண்ட் ஆயிருக்காரு. பியூட்டிஃபுல்லி டன். வாயில ஒரு அடிபட்டிருக்கு அண்ட் அவருக்கு எக்கச்சக்கமா டயர்டாவும் இருக்காரு ஐயப்பன். அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ரெய்ட்லயுமே வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு. ஆனா இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுதுங்க, அது என்னன்னு தான் பார்த்துருவோம். ஓஹோ, இது கொஞ்சம் அவுட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிட்ட தள்ளிட்டு போங்க. போனஸ் கிடைக்கும். மேபி ஐயப்பன் மைட் பி அவுட். ஏன்னா அவர் கீழே விழுந்திருக்காரு, அப்படியே சறுக்கிட்டு வேற போயிருக்காரு. ஏர்ல இல்ல, அவரோட அந்த கான்டாக்ட் கையை தாண்டறப்ப ஏர்ல இல்லாத மாதிரி தெரியுதுங்க. சோ இது ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கலாம். லெட்ஸ் see 1 each என்னங்கறதையும் பார்த்துருவோம். Bonus point, Chola Virans, Raider out 1 + 3 points. Delhi Durantas, all out Chola Virans. ஆல் அவுட் வந்திருக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவர் அந்த அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ கை கொடுக்காம போயிருக்கு. பட் வெரி வெரி வெல் டன். TV umpire, Chola Virans challenge, rider safe, bonus +1 point. Our decision, Raider out. Please review. ரைடர் சேஃப் அப்படின்னு கிளைம் பண்றாரு ஐயப்பன். போனஸ்ல எந்த சந்தேகமும் இல்ல. போனஸ் கிளியரா போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இங்க அந்த டேஷ் நடக்கிறப்ப பாருங்க, டச் வந்திருக்கு. டச் வந்ததுக்கு அப்புறம் அவர் கீழே லேண்ட் ஆயிருக்காரா, அவர் காலு கீழே பட்டு தான் செரஞ்சுக்கிட்டு போயிருக்காருங்க. அப்போ அந்த ஒரு சமயத்துல அவரோட கால், அந்த ஆரஞ்சு ஷூஸ் வந்து ஐயப்பனோட காலுங்க, ஒரு காலாவது ஒரு செகண்டாவது மேட்ல இருந்திருக்கா அவர் கை வந்து உள்ளுக்கு வர்றப்போ அப்படிங்கிறது. அவரோட லெஃப்ட் லெக் முழுசா இருக்குங்க உள்ள. பட் இப்போ இந்த கிளியரா தெரியுமா, லெஃப்ட் லெக் வெளியில போது, ரைட் லெக் உள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ மேபி திஸ் மைட் ஒர்க் இன் ஹிஸ் ஃபேவர். Review unsuccessful. Bonus point, Chola Virans, Raider out 1 + 3 points, Delhi Durandas. Chola Virans, your review is over, no more review. அவருக்கு சாதகமா முடியல. இட்ஸ் a little unfortunate. பட் சோலா வீரன் செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமா இருக்கு. இங்க ஒரு போனஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த ரிவ்யூக்கு போனாரு ஐயப்பன் வீரபாண்டியன். ஆனா கிடைக்கலங்க. ஆல் அவுட் கிடைச்சிருக்கு டெல்லி துரந்தர்ஸ்க்கு. 2 அணிக்கும் இங்க ரிவ்யூ கிடையாது. ரிவ்யூ இல்லாம தான் இனி இருக்க போற நேரங்கள்ல ஆடி ஆகணும். இங்க பாயிண்ட் டிஃபரன்ஸ்னு பார்த்தா 7 புள்ளிகள் ஆயிடுச்சு. அனுஜ் நெகி மறுபடியும் உள்ள வந்துட்டாரு. மேட்ச் ஃபுல் ஆஃப் பிளேயர்ஸ் ஃபார் சோலா வீரன்ஸ். போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பயன்படுத்துவாரோ அனுஜ் நெகின்னு பார்க்கணும். ஆனா பாலபாரதி கிட்டே இருந்து அந்த ஃப்ரண்டல் பிளாக் அருண் குமார் கிட்ட நல்ல அசிஸ்ட் கிடைச்சிருக்கு. பாயிண்ட் வந்திருக்கு இங்க சோலா வீரன்ஸ்க்கு. அண்ட் இங்க சோலா வீரன்ஸ் மச் நீடட் பாயிண்ட்டுங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரையா டிஸ்பேட்ச் பண்ணி ஒரு ஆல் அவுட்டுக்கு புஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷத்தோட டிஃபென்ஸ் ஆடணும். பட் ரேடர்ஸ் வந்து கை கொடுக்கணுங்க. அண்ட் அருண்குமாரை நம்பி இதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு இன்னைக்கு இந்த போட்டியில. மோகன்தாஸ் விஸ்வமோகன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு, சப்ஸ்டிடியூட்டா வெளியில போனாரு, மறுபடியும் உள்ளுக்கு வந்திருக்காரு. அண்ட் இப்போ விஷால கன்வின்சிங்கா தட்டி தூக்கி இருக்காரு. டாஷ் பண்ணலான்னு வந்த விஷாலோட நம்பிக்கையை நொறுக்கி பாயிண்டோட தூக்கிட்டு போயிருக்காரு மோகன்தாஸ்.
சரியா சொன்னீங்க அப்புறம் மோகன் தாஸ் இதுக்காக தான் வரவழைக்கப்பட்டாரு உள்ள மேட்டுக்குள்ள. குணால் தன்வர் வந்திருக்காரு. 2 பாயிண்டா எடுக்கிற குணால் தன்வர் இல்ல அப்புறம் நான் சொல்லல. இந்த முறை ஒரு எம்டி ரைடு தான் எடுப்பாரு அப்படின்னு நானும் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு கிக்கான முயற்சி கார்னர்ல சோலா வீரன்ஸ் பாயிண்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க நினைக்கிறாங்க. ஆனா டெல்லி துரந்தர்ஸ் அதை நீடிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க அப்புறம். அண்ட் இப்போ ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கான ஒரு நேரம். Strategic time out. அண்ட் அதுக்கப்புறம் வில் கம் பேக் அகைன். चीज नोट करो, चढ़ के खेल रहे हो हैं? लास्ट मैच की तरह मत करिए कि अटैक ही ना करना है। अटैक करनी है लेकिन पीछे हटते पे, लेकिन क्या करना है, वे खुद तो जबरदस्ती कैच करेंगे तो सुबह बहुत डर रहे हैं, बहुत ज्यादा खुद वे डीप चल रहे हैं, इस साइड ज्यादा बढ़ रहे हैं, इस साइड ज्यादा बढ़ रहे हैं, सेंटर छोड़ के सेंटर जोन में नहीं बढ़ रहे लेकिन कॉर्नर पे दोनों साइड में ज्यादा डीप अटैक ले रहे हैं। अगर डीप लेते तो पहला राइट बनता तेरा डाई मार दे या हैंड थाई मार देगा या डबल हैंड थाई मार देगा, वो तेरा हेड है। फिर पीछे से सपोर्ट की जाएगी। पहले अगर पीछे से सपोर्ट करोगे आगे से कोई लोअर बॉडी कैच नहीं होगी तो बेकार है। भाग रहे भाई तो फिर वो कॉर्नर का बंदा है ना, मतलब मुझे ये पता है कि अभी तक राइडर सपोर्ट कर रहे थे, अब डिफेंस को थोड़ा स्ट्रांग रखो, वो खुद डीप जाएंगे, हम नहीं करेंगे। ठीक है, राइडर समझ गए, वो खुद कैच करेंगे। ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இங்க முடிவுக்கு வந்தாச்சு. சோலா வீரன்ஸ் இங்க பயன்படுத்தி ஆகணுங்க. நேரம் ரொம்ப குறைவு. 5 புள்ளி டிஃபரன்ஸ் அப்படிங்கறத குறைச்சு வெற்றியை எடுத்தாகணும் கையில. உள்ள வந்திருக்காரு மோகன் தாஸ். 5 பிளேயர் மேட்ல தேடிட்டு இருக்காரு பாயிண்ட் எந்த பக்கத்துல இருந்து கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் கண்டிப்பா இந்த கேமும் ஒரு க்ளோஸ் கேமா தான் இருக்க போகுது. ஏன்னா பெரிய பாயிண்ட் டிஃபரன்ஸ் கிடையாது இந்த மேட்ச்ல. மோகன் தாஸ் முயற்சி செஞ்சாரு ஆனா அந்த ஆங்கிள் ஹோல்டுக்கு மடிச்சிட்டாரு. அப்புறம் இங்க பாயிண்ட் மறுபடியும் டெல்லி துரந்தர்ஸ்க்கு தான் கிடைக்குது. அண்ட் உண்மையில பாத்தீங்கன்னா டெல்லி துரந்தர்ஸோட ஆதிக்கம் ஆக்சுவலா முதல்ல இருந்து இது வரைக்கும் இருந்திருக்குங்க பிரகாஷ். என்னதான் பக்கத்துல வந்தாலும் கூட அவங்கனால வந்து அந்த மொமெண்டத்தை அப்பப்போ வந்து முறியடிச்சுக்கிட்டே இருக்காங்க சோலா வீரன்ஸ்க்கு. அதனாலதான் சோலா வீரன்ஸ் எப்பவுமே முன்னாடி போகாம அப்படியே ஒரு படி பின்தங்கின மாதிரியே இருக்காங்க. அண்ட் சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த கேப்பையும் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ டெல்லி துரந்தர்ஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் பிராண்ட் ஆஃப் கபடி ஆடி இருக்காங்க. Leader save, 1 point, Delhi Durandars. Jersey number 10 out. அனுஜ் நகி இங்க மேலும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போறாரு. பிரவீன் குமார் அந்த கார்னர் இல்லங்க கவர்ஸ்ல இருந்து வந்திருக்காருங்க. சோ கார்னர்ல விக்னேஷ் பாபு பொறுமையா தான் இருந்திருக்காரு. கவர்ஸ்ல இருந்து அந்த அட்டெம்ப்ட் பாக்குறோம் ஆனா இந்த முறை சக்சஸ்ஃபுல்லா அமைய முடியல. ஐயப்பன் வீரபாண்டியன் மறுபடியும் உள்ள வந்தாச்சு. அப்பனா இந்த ரைடு மேலும் ஒரு மல்டிபிள் பாயிண்ட் ரைடா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் சோலா வீரன்ஸ்க்கு. ஏன்னா அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ஏத்திட்டு போய்கிட்டே இருக்க. இப்போ 1-2 போனஸும் கேக்குறாரு. அப்பனா अंतिम 5 मिनट அண்ட் குணால தூக்கி இருக்காங்க. ஸோ இது வந்து பத்தாது அப்படின்னு சொல்ல தோணல. ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் இவராவது நல்லா விளையாடிட்டு இருக்காருங்க. எஃபர்ட் ஒவ்வொரு முறையும் போட்டுக்கிட்டு இருக்காருங்க ஐயப்பன். அண்ட் அதுக்கு கிடைச்ச பலன் தாங்க அந்த ஒரு பாயிண்ட். எஸ் 6 புள்ளி வித்தியாசம் இருக்கு. பட் இவர் சூப்பர் 10 எடுத்திருக்காரு. ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ். 8 டச் பாயிண்ட், 3 போனஸ் பாயிண்ட்ஸ். என்ன ஒரு பிளாக்குங்க, பேக் ஹோல்டுங்க அங்க செம தெரியும். ஆனா புஷ் பண்றப்ப நான் நினைச்சேன் ஐயோ முன்னுக்கு விழுந்து முட்லைன் நோக்கி போயிருவாரோன்னு. பட் ஆனா அங்க வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃபென்சிவ் சப்போர்ட் கிடைச்சது. செம்ம அசிஸ்ட் டைமுக்கு கிடைச்சதுங்க. மடக்கி போட்டிருக்காங்க. வெரி வெல் டன் பை சோலா வீரன்ஸ். விக்னேஷ் பாபு கிட்ட இருந்து எக்ஸலண்டான டாக்கிள் பார்த்தோம். நல்ல ஒரு பேக் ஹோல்ட். இந்த மொமெண்டம் யூஸ் பண்ணிக்கணும் இங்க அருண்குமார். 5 பேர் தான் மேட்ல. நல்ல டாலான ரைடர், நல்ல ரீச் இருக்கு அவருக்கு. அந்த ஸ்பீடும் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த கடைசி நேரத்துல புள்ளிகள் தேவைப்பட்டு இருக்கு. அப்புறம் இப்போ ஒரு எம்டி ரைடு அப்படிங்கிறது கண்டிப்பா சோலா வீரன்ஸ கொஞ்சம் பேக்ல போடுது. அந்த பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இன்னும் 5ஆவே இருக்கு பிரகாஷ். அதை எப்படியாவது குறைக்கணும். குணால் தன்வர் வந்திருக்காரு. குணால் ஆக்ரோஷமா ஆடுவாரு. ஸோ இவர் வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட் நினைக்கவும் முடியாது. பட்
ஆனா அவர் ரெடியா உஷாரா இருக்காருங்க. இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் டைமும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் ஒரு பிளான்ல இருப்பாங்க. Substitutions, Chola Virans, substitute player. Wait. Number 5 out, 22 in. குட் சப்ஸ்டிடியூஷன் முதல்லயே செஞ்சிருக்கலாம். அருண்குமாரை தூக்கி இருக்காங்க. இப்போ அருண்குமாருக்கு பதில் உள்ள வந்திருக்கிறது ரஞ்சித். அருண்குமார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட எடுத்திருந்தாலும் தப்பில்லை, ஏன்னா சுத்தமா ஒரு இம்பாக்ட் கொடுக்காத இருந்திருக்காரு. ஐயப்பன் வீரபாண்டியன் 5 பேர் மேட்ச்ல போன போட்டியில பாயிண்ட் எதுவுமே எடுக்கல. அப்புறம் ஐயப்பன் இந்த மனசுல வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பர் 10 ரொம்ப அருமையா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அவரோட பங்குக்கு. இந்த வெற்றியையும் அவர் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் சோலா வீரன்ஸ்க்கு. ஒரு எம்டி ரைட் ஐயப்பன் கிட்ட இருந்து. பிரகாஷ், ஆனா ஐயப்பனுக்கு யாருங்க ரைட்ல சப்போர்ட் பண்றாங்க அத சொல்லுங்க. அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்காம ஒரே ஒரு ஐயப்பன் மட்டும் ரேஞ்ச்ல போய் பாட்டு பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஃபேர் டு எக்ஸ்பெக்ட் தட் ஆஃப் ஹிம். இல்லையா? இவன் ஆட போறவன் கரெக்டா சொல்றாங்க. அவன் செகண்ட்ஸ்ல தான் ஆடினா இருக்கான். போய் அவ்வளவுதான். நீங்க போய் ஹாஸ்டல் போய் விடாதீங்க, அவனே மாட்டிக்குவான். ஆமா கரெக்டா அடிக்கும். சரியா? ஆமா நீ தான் ஆடணும், கரெக்டா அடிக்கும். டச்சுக்கு போனா இங்க பேரு ஓடி வராது. கரெக்டா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம் கோச் கிட்ட இருந்து. அண்ட் கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் ஐயப்பன் வீரபாண்டியன் அவர் ஒரு சூப்பர் 10 ஓகே. ஆனா இன்னொரு ரைடர் யார் அங்க ஷைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஷைனிங் எங்கேயுமே கிடைக்கல. சோலா வீரன்ஸ் அங்கதான் திணறி இருக்காங்க. அருண்குமார் பெஞ்சுக்கு போய் இப்போ ரஞ்சித் உள்ள வந்திருக்காரு. பார்க்கலாம் அந்த ஒரு சேஞ்ச் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது சோலா வீரன்ஸ்க்கு. பெருசா இங்க டைம் இல்ல. அப்புறம் 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ குறைச்சாகணும். தீபக் நான் உள்ள வரவே மாட்டேன்னு ஃபுல் டைம் நின்னுட்டு போயிருக்காரு. ஏங்க ஒரு பாதி அந்த பிளேயர் நல்லா ஆடல அப்படிங்கிறப்போ இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்திலேயே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தா ரஞ்சித்துக்கு ஒரு வார்ம் அப் கிடைச்சி அவர் பெர்ஃபார்மன்ஸ் அட்டெம்ப்டாவது பண்ணியிருப்பாரு. லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல கொண்டு வந்தது ஆல்சோ நாட் ஃபேர். அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் தோணுது. பட் இங்க வந்து ஐயப்பன் பாருங்க ஒருத்தர் உலுக்கி இருக்காரு. 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கா. டு ஆர் டை. என்ன தெரியான பிளேயருங்க. 2 defenders, Raider. ஆஹா, ரீடருமா மறுபடியும் ஐயப்பனை அந்த லாபில நிக்க வைக்கிறாங்க. சோ இன்னைக்கு நிறைய நேரம் லாபிலே செலவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்லா ஆடி இருக்காருங்க. அவருக்கு சாதகமா போனா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு எஃபர்ட் போடுறாருங்க. பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. டு see a player இவ்வளவு ஒரு பேஷன் அண்ட் எஃபர்ட் போடுறப்போ அவருக்கு வந்து எல்லாம் நல்லதா நடக்கணும்னு தோணுதுங்க. ஓகே, அங்க செல்ஃப் அவுட். ஓகே, 2 points Chola Virans, just number 2 and 8 out. எஸ் 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. வினோத் அண்ட் விஷால் 2 பேருமே இங்க பெஞ்சுக்கு போகணும். பாக்குறோம் வினோத் அங்க ஸ்லிப் ஆயிட்டாரு. அவரோட பேலன்ஸை கம்ப்ளீட்டாவே மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐயப்பன் விஷால் இருக்காரு அந்த கார்னர்ல அந்த ரன்னிங் ஹேண்ட் டச்ச ரொம்ப எக்ஸலண்டா நிகழ்த்தினாரு. அண்ட் 2 அணிக்குமே ரிவ்யூ இல்ல. அப்புறம் என்ன ஆன் ஃபீல்ட் டிசிஷன் கொடுக்கப்படுதோ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். 2 பாயிண்ட் கிடைச்சாச்சு இங்க சோலா வீரன்ஸ்க்கு. அண்ட் இப்போ டு ஆர் டைக்காக உள்ள வந்திருக்காருங்க குணால் தம்வர். பிரஷர் ஆன் ஹிம். ஒரே ஒரு முறை தான் டு ஆர் டைல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. மத்த 3 முறை டாக்கிள் செய்யப்பட்டாரு. இது வந்து 5வதுல மறுபடியும் ஒரு முறை டாக்கிள் செய்யப்பட்டிருக்காரு. வாட் a brilliant effort by Chola Virans. Keep the pressure on. போட்டி எங்கேயும் போகல, இன்னும் டைம் இருக்கு. அனுப்புங்க ஐயப்பண்ண. Substitutions, Delhi Durandars, jersey number 11 out, 77 in. தீபக் போதார வெளியில அனுப்பிச்சிட்டு நிஷாந்த் பாட்டியை உள்ள கொண்டு வர்றாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு டிஃபெண்டர் பேட்ல தேவை அப்படின்னு. பட் என்னமா ஒரு தெரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்க டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் டாக்கிள்கான ஒரு நேரம். அண்ட் இங்க யாரு இத நிகழ்த்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோப் ஐயப்பன் மட்டும் தாங்க. ஆனா அவர் ஷோல்டர்ஸ் மேல ஏகப்பட்ட பிரஷர் நம்பிக்கை இருக்கு. அண்ட் பிரில்லியன்ட்லி டன். ஒரு பாயிண்டோட எடுத்துட்டு வந்திருக்காரு. 30-31. இப்போ டாக்கிள் மட்டும் சரியா செய்யணுங்க. அப்போ சோலா வீரன்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆல் அவுட் நிகழ்த்தி முடிச்சாங்கன்னா பிரில்லியன்ட். Delhi Durandars, jersey number இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தணும். ரிவைவல் மட்டும் விடக்கூடாது பிரகாஷ். 22 in.
சரியா சொன்னீங்க. அப்புறம்னா ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்க போறாரு மேட்ல. அவரும் ரெய்டுக்கு உள்ள வர்ற நேரத்துல மடக்கி பிடிச்சா போதும். அர்பித் நாகரை கொண்டு வந்திருக்காங்க உள்ள. அற்புதமான ரைடர்னு சொல்லணும். ஆனா இப்போ அவரால் பாயிண்ட் எடுக்க முடியுமா? இந்த